அந்த விருந்தினர்கள் முக்கியஸ்தர்களும் இந்த சபையில் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகிறேன். சகைக்குரிய ஹத்தீப் அவர்கள் அல் குர்ஆனுடைய சிறப்பு சம்பந்தமாக நிறைய விடயங்களை சொல்லிவிட்டார்கள். பெருந்திரளான மக்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டு நடாத்தப்பட வேண்டும் என்ற ஆலோசனைக்கு அமைவாக ஜும்மாவுடைய தொழுகையோடு நடத்தி விடுவோம் என்று அது இந்த பெருந்திரளான மக்களும் இவர்களுடைய துஆவும் இவர்கள் இந்த அல் குர்ஆனுடைய நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்வு மிக சுருக்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே உண்மையிலேயே அல் குர்ஆன் இரண்டு வகையாக நம்முடைய நாட்டிலே அல் குர்ஆனுடைய இந்த மனன பகுதி முன்னெடுக்கப்படுகிறது. முழு நேர தங்குவதோடு சேர்த்து அல் குர்ஆன் மனன செய்யப்படக்கூடிய ஏற்பாடு, பகுதி நேரமாக பாடசாலை கல்வியோடு சேர்த்து வீடுகளிலே இருந்து கொண்டு அந்த வீட்டுச் சூழலிலே ஊர் சூழலிலே மனனப்படக்கூடிய அந்த நிலையும் இருக்கிறது. உண்மையிலேயே நாம் அதை இரண்டு வகையாகவும் அனுபவித்த வகையிலே மிக சிரமமான ஒரு விடயம்தான் பகுதி நேரமாக பாடசாலை கல்வியோடு வீட்டு சூழலில் இருந்து கொண்டு அல் குர்ஆனை மனனம் செய்வது என்பது மிக சிரமமான ஒரு விடயம். அந்த வகையிலே மிகவுமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த இப்படியான அல் குர்ஆன் மனனத்துக்கான ஏற்பாடு. இந்த ஹாஃபில்கள் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோரும் தந்தைமார்கள் ஆண் உறவினர்கள் இன்ஷால்லா முன்னால் வாங்க, இன்ஷால்லா அவங்களும் முன்னால் வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் அவருடைய எண்ணங்களை நல்ல அதாவது அல் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை திசை திருப்பக்கூடிய ஏராளமான தடைகள் இருக்கின்றன. வீட்டுச் சூழலிலே பாடசாலை சூழலிலே அவர்கள் புழங்கக்கூடிய அதையும் தாண்டி அவர்கள் அல் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பெற்றோர் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றால், ஏனைய ஏற்பாட்டாளர்கள் அதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே மிகையாக சொல்லக்கூடாது. முழு நேர அல் குர்ஆன் மனனத்தை விட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த பகுதி நேர அல் குர்ஆன் மனனம். எனவே நாம் எல்லோரும் அதை மிக சிறப்பாக நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே 3 ஹாஃபில்கள் இன்று பட்டம் பெற இருக்கிறார்கள். அல் ஹாஃபில் பட்டம் பெற இருக்கிறார்கள். நம்முடைய மதரசாவினுடைய ஒழுங்கு என்னவென்றால் அல் குர்ஆனை மனனம் செய்து முடிக்க வேண்டும். இது ஒரு பகுதி. இரண்டாவது, குறைந்தது 3 தௌர்களை மீண்டும் அல் குர்ஆனை திரும்ப மனனமிட்டு கொடுக்கக்கூடிய அந்த 3 தௌர்களை குறைந்தபட்சம் அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கான அல் ஹாஃபில் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய பொதுவான ஏனைய ஒழுங்குகளையும் அவதானித்து எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். அந்த வகையிலே அவர்கள் 3 தௌர்களையும் நிறைவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று 5, 10, 15, 20, 25 ஜுஸுகளை மனனமிட்டு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் முடித்த அளவுக்கு ஏற்ப ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். அவருடைய அந்த முயற்சியை உறுதிப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் அது வழங்கப்படுகிறது. அதுவும் உண்மையிலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோசனத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது. நம்முடைய மதரசாவிலே அல் குர்ஆன் மனன பகுதியிலே குறிப்பிட்ட ஜுஸுகளை மனனமிட்டு முடித்த ஒரு மாணவர், அவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு நிர்பந்தமான நிலையிலே வேலை நிமித்தமாக ஒரு வெளிநாட்டுக்கு அவர் செல்கிறார். அங்கு ஒரு நேர்முக தேர்விலே அவர் தன்னுடைய சான்றிதழ்களை ஒப்படைக்கும் பொழுது இங்கு வழங்கப்பட்ட அந்த அல் குர்ஆனுடைய சான்றிதழையும் சேர்த்து வழங்கியிருக்கிறார். அவர் முழுமையான ஹாஃபில் அல்ல, குறிப்பிட்ட பகுதிகளை நிறைவு செய்தவர். அந்த இன்டர்வியூ செய்தவர்கள் முஸ்லிம்கள். அவருடைய சான்றிதழ்களை பார்த்து கொண்டு வரும்பொழுது இவருக்கு அந்த வேலையை கொடுப்பதற்கான தகுதி அவருக்கு இல்லை. இறுதியாக இருந்த இந்த அல் குர்ஆனுடைய சான்றிதழை பார்த்து இதற்கு நாம் ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டும், ஒரு அல் குர்ஆனோடு ஈடுபாடு உள்ளவர் என்ற அந்த ஒரு கௌரவத்திற்காக அந்த வேலையை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே இந்த சிறிய ஒரு பகுதியை நிறைவு செய்தாலும் ஒரு சான்றிதழை கொடுப்பதனுடைய ஒரு பயனாகவும் அல் குர்ஆனுக்காக அவர் செய்த அந்த முயற்சி அவருக்கு இறுதி கட்டத்திலே கை கொடுத்து இருக்கிறது என்ற ஒரு செய்தியாகவும் இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. முதலாவது சான்றிதழை பெறுவதற்காக நாம் அல் ஹாஃபில் MRM ரிஸ்னி அவர்களை அழைக்கின்றோம். இவர் தற்பொழுது வைத்திய துறையிலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய சகல பாக்கியங்களை வழங்குவதோடு அவர் தெரிவு செய்திருக்கக்கூடிய அந்த துறையிலும் சிறப்பான உயர்வுகளை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம். இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக வேண்டி எங்களுடைய
பிரதம அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஷேக் ஏஎம் அக்ரம் நதீமி அவர்களை நாம் அழைக்கின்றோம். அவர்களோடு எம்முடைய முஸ்லிம் சமய பண்பாட்டலுவ திணைக்களத்தின் காத்தாங்குடி கிளையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் சகோதரர் ஜியாத் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் அதே போன்று நம்முடைய மஸ்ஜிதினுடைய கௌரவ தலைவர், உப தலைவர் மற்றும் செயலாளர் ஆகிய மூவரையும் நாம் அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து அந்த சான்றிதழை வழங்கி வைக்குமாறு. அவருடைய தந்தை ரஹ்மத்துல்லா ஹாஜியார் முன்னால் வாங்க. கொஞ்சம் அல்லாஹ் அக்பர். கூட இருக்கிறது என்ன செய்யறேன். அடுத்து சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி அல் ஹாஃபில் எம்ஏ அர்ஷத் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். சான்றிதழ்களை எங்களுடைய கௌரவ அதிதி அதே போன்று எங்களுடைய மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் அந்த சான்றிதழை வழங்கி வைப்பார்கள். ஏனைய நிர்வாகிகள் அனைவரும் வந்து இந்த சான்றிதழை வழங்கக்கூடிய நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா நிர்வாகிகளும் சற்று இணைந்து இந்த சான்றிதழ்களை வழங்கி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே எங்களுடைய ஹதீப் அவர்கள் குறிப்பிட்டது போன்று என்ஜினியரிங் பகுதியிலே அந்த மாணவர் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். 2 கல்வியிலும் அல்லாஹு தஆலா சிறப்பை உயர்வை வழங்க வேண்டும் நாம் அன்பாக பிரார்த்திக்கின்றோம். அடுத்து சான்றிதழ் பெறுவதற்காக வேண்டி அல் ஹாஃபில் எம் ஃபஹத் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். இவர் ஜாமியா நலீமியாவிலே தற்பொழுது கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். இதுவும் மிக ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருடைய அந்த துறைகளில் அல்லாஹு தஆலா உயர்வை சிறப்பை அல்லாஹ் வழங்கி வைப்பானா. அல்லாஹு அக்பர். அடுத்து 20 ஜுசு முடித்த மாணவர்களுக்கான சான்றிதழ். அது 3 மாணவர்கள் சான்றிதழ் பெற இருக்கிறார்கள். சகோதரர் MNA ஆதில், அடுத்து MMA ஜுஹ்ரி, இருபது ஜுசு முடித்தமைக்கான சான்றிதழ். அடுத்து மாணவர் ஜே ஷரஃப் அஹ்மத். அதே போன்று 15 ஜுசுகளை நிறைவு செய்த மாணவருக்கான சான்றிதழும் வழங்கப்பட இருக்கிறது. சகோதரர் MJM ஜஃப்ரின். அல்லாஹ் அக்பர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சான்றிதழ்களை வழங்கி வைத்த எங்களுடைய பிரதமதி, விசேடதி, அதே போன்று எங்களுடைய மஸ்ஜிதுடைய கௌரவ நிர்வாகிகள் அனைவருக்கும் உண்மையிலேயே மிக விசாலமான நீண்ட நேரங்கள் எடுக்கப்பட்டு பலர் இங்கு சிறப்புரைகள், கருத்துரைகள் வழங்கி செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு இருந்தாலும் இந்த தொழுகையாளிகள் இந்த முக்கியமானவர்கள் மஹல்லா ஜமாத்தாருடைய பங்கு பெற்றுதல் மிக முக்கியம் என்ற வகையிலே தான் இந்த ஜிம்மாவுக்கு பின்னரான இந்த நிகழ்வு மிக சுருக்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்லாஹு தஆலா இந்த முயற்சியை பொருந்திக் கொள்வானாக. அதே போன்று இந்த நிகழ்வினை, அதே போன்று இந்த முயற்சியினை நாம் முன்னெடுப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி புரிந்தான், அவன் தௌஃபீக் செய்தான். எனவே நாம் அல்லாஹு தஆலாவுக்கு முதன்மையாக நன்றி சொல்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதே போன்று இந்த பகுதி நேர அல் குர்ஆன் பிரிவு, அதே போன்று ஏனைய மஸ்ஜிதினுடைய பல விடயங்கள், அல் குர்ஆன் மதரசா,
இது போன்ற ஏனைய பல விடயங்கள், பெண்களுக்கான வகுப்புகள், ஆண்களுக்கான பல வகுப்புகள், இளைஞர்களுக்கான பல வேலை திட்டங்கள் என்று நம்முடைய மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் பல விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அத்தனையும் முற்றிலும் இலவசமாக மிக சிறந்த முறையிலே ஏற்பாடுகள் செய்து அதனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்காக உழைக்கக்கூடிய, இதற்காக பங்காற்றக்கூடிய எமது மஸ்ஜிதினுடைய கௌரவ நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட்ட ஏனைய சகல நிர்வாகிகளுக்கும் நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். அத்தோடு எம்முடைய பிரதம அதிதியாகவும் ஹத்தீபாகவும் கலந்து சிறப்பித்த எங்களுடைய சங்கைக்குரிய அக்ரம் நதீமி ஹசரத் அவர்களுக்கும், அதே போன்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் காத்தாங்குடி பிராந்தியத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் சகோதரர் ஜியாத் அவர்களுக்கும், அதே போன்று ஏனைய இங்கு பல நிறுவனங்கள் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், உலமாக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் பல குறிப்பிட்ட கல்வியாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே சுருக்கம் என்ற வகையில் நாம் மிக சுருக்கமாகவே இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அனைவருக்கும் நம்முடைய மஸ்ஜித் நிர்வாகம் சார்பாக, ஜமாத்தார் சார்பாக உயர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த முயற்சியை பொருந்திக் கொண்டு ஈருலகிலும் அதற்கான நன்மையையும் கூலியையும் பயனையும் அல்லாஹ் தஆலா வழங்கி வைப்பானா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده.